எலுமிச்சை சாறுலயும் இந்த ஆரஞ்சு, சாத்துக்குடிலாம் சிட்ரிக் அமிலங்கள் இருக்கும் இல்லையா? அந்த வெறும் வயித்துல அந்த சிட்ரிக் அமிலம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோமே. அது எப்படி நீங்க இல்லையே, நம்ம எந்த இடத்துலயும் சொல்லல. ஓ. ஏன்னா நம்ம தமிழ் மருத்துவத்துல ம். சுவை, வீரியம் அப்படிங்கிற மாதிரி 2 ஒரு தத்துவங்கள் உண்டு. ம். இப்ப நம்ம நாக்குல போட்டு சுவைக்கும் போது ஒரு சுவை இருக்கும், ம். வயிற்றுக்குள்ள அது வேறு சுவையாக மாறும். ம். இப்ப எலுமிச்சம்பழத்திலையும் நெல்லிக்காயிலையும் இருக்கக்கூடிய புளிப்பு தன்மை அப்படிங்கிறது வயிற்றுக்குள்ள போனவுடனே இனிப்பாக மாறும். அப்போ அது சுவை, அது நல்ல உமிழ்நீரோட கலந்திருந்தால் மட்டுமே. ஓகே. ஸோ உமிழ்நீரோட கலந்து உள்ள போகும்போது அந்த புளிப்பு சுவைங்கிறது வந்து இனிப்பாக மாறிடும். ஓகே. இனிப்பு அப்படிங்கிறது வந்து உடலை வளர்க்கக்கூடியது, ம். தாபிதங்களை நீக்கக்கூடியது, கழிவுகளை நீக்கக்கூடியது, ம். உடம்பை பக்குவப்படுத்தக்கூடியது. சரி. ஸோ அதனால பயப்பட வேண்டிய ஒண்ணு இல்ல. சரி, அப்ப இப்ப இன்னொரு கேள்வி வருது. எலுமிச்சை சாறு, இந்த ஆரஞ்சு ஜூஸ், அந்த நீர் இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா? இப்ப இத வந்து சர்க்கரை போட்டு குடிக்கணுமா? இல்ல எலுமிச்சை சாறு அப்படியே குடிக்கணுமா? இல்ல நீர் கலந்து குடிக்கணுமா? எப்படி இது முறை என்ன? சக்கரை, ஒயிட் சுகர் எப்போதும் வேண்டாம்னு நம்ம ஆமா, சொல்லுவோம். அதனால தேனோ பனை வெல்லமோ கலந்து சாப்பிடலாம். ஓகே. நான் சொன்ன அந்த கலவை எப்படிதான் 200 மில்லி தண்ணீர், ம். நம்ம அதை கணக்கே சொல்லிடுவோம். இவ்வளவு நீங்க கேட்ட பிறகு நம்ம சொல்லிடுவோம். 1 டம்ளர் தண்ணீர், சரி, அதுல அரை மூடி எலுமிச்சை, சரி, அந்த ஒரு பழத்தை பாதியா வெட்டி அதுல உள்ள அந்த விதையை நீக்கிட்டு அந்த சாறு மட்டும் நம்ம உள்ள போட்டுறோம். அதுல ஒரு தேக்கரண்டி வச்சுக்கோங்க. பழ சைஸ் பெருசா இருக்கும், அதனால 1 தேக்கரண்டி, அதாவது 5 மில்லி அளவிற்கு எலுமிச்சை சாறு. ஓகே. 1 தேக்கரண்டி பனை வெல்லம் அல்லது பனங்கருப்பட்டி அல்லது பனங்கல்கண்டு. சரி. 1 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடி, 4 சிட்டிகை அளவிற்கு சுக்கு பொடி. அவ்வளவுதாங்க. சூப்பர், சூப்பர். இது மிக சிறந்த ஒரு பானகம். இந்த பானகத்தை நம்ம அருந்துறது அப்படிங்கிறது, அது சுவைச்சு கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறது அப்படிங்கிறது, உமிழ்நீரோட கலந்து உள்ள சேர்க்கறது. அதாவது 1 டம்ளர் நம்ம அந்த பானகம் குடிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 20 ml அளவுக்கு உமிழ்நீர் உள்ள போயிடணும். ஓகே. அந்த அளவிற்கு பொறுமையாக சுவைத்து உள்ள இறக்கணும்னா அந்த வயிறு குடல்ல தங்கி இருக்கக்கூடிய என்ன எதுக்காக நம்ம விரதம் இருந்தோமோ அந்த பலன் முழுமையாக கிடைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். சூப்பர் சார். இப்ப இந்த இடத்துல மோரை வைக்க முடியாதா? மோர் பயன்படுத்தலாம், நிச்சயமாக மோர் பயன்படுத்தலாம். மோர்ல நம்ம பயன்படுத்தும் போது சீரகம், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி கொஞ்சம் வறுத்து, இஞ்சியும் சீரகமையும் வறுத்து அதுல போட்டு அந்த மோரையும் பயன்படுத்தலாம். அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு பலனையும் கொடுக்கும். கண்டிப்பா நிறைய இருக்கு. அதாவது விரதத்தை முடிக்கக்கூடியது அப்படிங்கிறது நிறைய வகைகள் இருக்கு. பானகம் சொன்னீங்க, இப்ப மோர் சொல்றீங்க, எலுமிச்சை சாறு மிகச்சிறந்தது. அதுக்கு எப்படி 200 மில்லி அது அளவு கூட சொல்லிட்டீங்க. நோன்பு கஞ்சி எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் ஒரு மிகச்சிறந்த விரதத்தை முடிக்கக்கூடிய ஒரு பானம் தான். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வழிமுறைகளையும் ஒவ்வொரு ஊர்கள்லையும் ஒரு முறை இருக்கும்.